தமிழகம் முழுவதும் புத்தாண்டையொட்டி கோவில்களில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். ஆங்கில புத்தாண்டு பிறந்ததையொட்டி தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்று கூட்டு வழிபாடு. மும்பை தொடர்வண்டி நிலையத்தில் புத்தாண்டு பிறந்ததும் தொடர்வண்டிகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒலி எழுப்பியதை கேட்டு பயணிகள் உற்சாகம். சின்னசேலத்தில் பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டு 7 நாட்களாகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாததற்கு அன்புமணி கண்டனம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக குமரி, நெல்லை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தகவல். சிவகங்கை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக காளைகளை தயார்படுத்தும் பணியில் உரிமையாளர்கள் தீவிரம். ஆண்டுக்கு 10,701 அரசு வேலைவாய்ப்புகள் இளைஞர்களின் கனவை எப்படி நனவாக்கும் என தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் கேள்வி. எடப்பாடி அருகே 35 லட்சம் மதிப்பிலான ரூபாய் தாள்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கல்யாண சுப்பிரமணியரை கண்டு பக்தர்கள் வழிபாடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அருகே தோட்டத்திற்குள் சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானையால் விவசாயிகள் அச்சம். வேளாங்கண்ணி அருகே புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு விளக்கு பொருத்திய போது மின்சாரம் தாக்கி 15 வயது சிறுவன் உயிரிழப்பு.